வணக்கம் மக்களே! நேத்து நைட்டு ஃபுல்லா எங்க ஊர்ல நெறைய மழை பெஞ்சுது. காலையில மழை சுத்தமா இல்ல. என் தோட்டத்துக்கு போய் என் செடிலாம் பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தேன். பார்த்தா எல்லா செடிங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, மழையில நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா, லெமன் கிராஸ் எவ்ளோ அழகா இருக்குல்ல. அதுக்கப்புறம் இது வந்து செண்பக பூச்செடி. இதில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 2 பூ பூத்திருந்துச்சு. அது 2மே நான் பறிச்சு சாமிக்கு தான் வச்சிருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, சங்குப்பூ வந்து நெறைய பூத்திருந்தது. ரொம்ப அழகழகா பல வண்ணங்கள்ல வந்து பூத்திருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப செடியுமே வந்து ஒரு புத்துணர்ச்சி அந்த மாரி இருந்தது. ஏன்னா, அந்த மழை பெஞ்சதுனால. இதில கூட உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. மழை பெய்யும்போது நீங்க அந்த மழை தண்ணிய எடுத்து வச்சுக்கங்க. ஏன் சொல்றேன்னா, விதைகள்லாம் நம்ம முளைக்கிறதுக்கு முன்னால ஊற போடுவோம்ல, அப்போ வந்து இந்த மழை தண்ணீல வந்து நீங்க ஊற போட்டீங்கன்னு வச்சுக்கங்க, விதை வந்து ரொம்ப சூப்பரா முளையும். ஏன்னா வந்து மழை தண்ணீல வந்து நெறைய சத்துக்கள் இருக்கும். அதனால நீங்க வந்து அந்த மாரி ஊற வைங்க. வெறும் தண்ணீல ஊற வைக்காத. இந்த டிப்ஸ் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய நெய் மிளகாய் செடி. இது வந்து நாட்டு ஆமணக்கு செடி. இதெல்லாம் வச்சிருக்கேன். நான் நெறைய செடி பார்த்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு மழையில. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பாருங்க.